நாகப்பட்டினத்தில் உலக கைம்பெண்கள் தின எழுச்சி மாநாடு நடைபெற்றது. தமிழக விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் விதவை பெண்கள் 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மாநாட்டையொட்டி முன்னதாக அவுரித்திடலில் இருந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் பதாகைகள் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியானது மாநாடு நடைபெறும் திருமண மண்டபத்தில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த எழுச்சி மாநாட்டில் வலியை வலிமையாக்கி இழந்த பூவையும் பொட்டையும் வைத்துக் கொள்ள மேடைக்கு வாருங்கள் என அச்சங்கத்தின் மூத்த பெண்மணி ஒருவர் அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட கைம்பெண்கள் ஒவ்வொருவராக மேடை ஏறி அங்கு தலையில் பூச்சூடி நெற்றியில் பொட்டு வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்து புரட்சி செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும். மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை குடியால் குடும்பத் தலைவரை இழக்கும் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விதவை பெண்களது அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்திட விதவைகள் பாகுபாடு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.